சோ சாத்தானுடைய கிரேட்டஸ்ட் வெப்பன் என்ன தெரியுமா? வியாதியை கொண்டு வரதுக்கு முன்னாடி, அழிவை கொண்டு வரதுக்கு முன்னாடி, பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா பண்ணுவான்? உங்களுடைய சிரிப்பு இப்படி இருக்குது, இப்படி ஆயிடுச்சுன்னா சாத்தான் வேலையை ஆரம்பிச்சிட்டான்னு. அத்திமரம் அது கனி கொடுக்காம போனாலும், திராட்சை செடி அது பலன் கொடுக்காம போனாலும், வயல்கள்லாம் தானியமே இல்லாம போனாலும், ஆட்டு மந்தையெல்லாம் செத்து போனாலும், தொழுவத்துல மாடு இல்லாமல் போனாலும், எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் ஹாபக்குக் சொல்றாரு, ஆனாலும் yet I will rejoice in the Lord. So your joy and sadness should not be based on the circumstances. ஹாபக்குக் என்ன சொல்றாரு? ஆனாலும் என் விளைச்சல்கள்ல சந்தோஷமா இருப்பேன்னு கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷமா இருப்பேன்னு கிடையாது. நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். ஒருவேளை கார் கொடுத்தா சந்தோஷம், வீடு கொடுத்தா சந்தோஷம், கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷம், வெளிநாட்டுல வீசா கிடைச்சா சந்தோஷம், பிசினஸ் கிளாஸ் கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷம். கிடைக்கலனா என் சந்தோஷம் என் அவுட்புட்னால கிடையாது. எனக்கு வேலை இல்ல ஆனாலும், காசு இல்ல ஆனாலும், இந்த வியாதி என்ன ரொம்ப நாள்